திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞான பொக்கிஷம். இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன். ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது. முழுமையாக காணுங்கள். உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும். இன்றைய குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் எண் 29. வணக்கம். நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானின் அறிவுக் கருவூலமான திருக்குறளின் 29வது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். இந்த குறள் நற்குணங்கள் என்னும் மலையில் ஏறி நின்ற சான்றோர்களின் கோபத்தின் தன்மையை விளக்குகிறது. அவர்களின் கோபம் கணமே நிலைத்தாலும் அதன் விளைவு பயங்கரமானது என்று வலியுறுத்துகிறது. குணமென்னும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நற்குணங்கள் என்னும் அறம், தவம், புலனடக்கம், மெய்யுணர்வு என்னும் மலையின் மேல் ஏறி நிலையாக நின்ற குணமென்னும் குன்றேறி நின்றார். பெரியோரின் கோபம் வெகுளி, அது ஒரு கணமே ஆனாலும் கணமேயும் அந்த கோபத்துக்கு ஆளானவர்களால் தற்காத்து கொள்ளுதல் அரிதாகும். காத்தல் அரிது. உண்மையான பெரியோர்கள் சினம் கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை அவர்களுடைய அறவொழுக்கத்தை குலைக்கும் விதமாக யாரேனும் தவறாக நடந்தால் அவர்களின் தவ வலிமையே அவர்களின் சொற்களுக்கு ஆற்றலை கொடுத்து அதன் விளைவு மிகவும் கடுமையாக இருக்கும். எனவே தவ ஒழுக்கம் கொண்டவர்கள் சினம் கொள்வது மிக அரிது. ஆனால் அது பலிப்பது நிச்சயம். நாம் ஒருபோதும் ஆற்றல் நிறைந்த சான்றோர்களின் ஒழுக்கத்தை குலைக்கும் விதமாக நடந்து அவர்களின் சிறு கோபத்திற்கு கூட ஆளாகிவிடக்கூடாது. ஏனெனில் அவர்களின் சொல்லின் சக்தி நமக்கு தாங்க முடியாத துன்பத்தை தரும். மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.